பாம்பை பார்த்தாலே நமக்குலாம் பயம் வரும், கால்லாம் நடங்கும். சிலர் அதை படையப்பா ரஜினி மாதிரி எடுத்து விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் இந்த பாம்பை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் தான் தோணும். மீட் மிஸ்டர் ஹாக்னா ஸ்னேக். இந்த குட்டியாக க்யூட்டாக இருக்கிற க்யூட்டாண்டி நார்த் அமெரிக்காலேயும் ஆஃப்ரிக்காலையும் பார்க்க முடியும். இதுக்கு ஏன் ஹாக்னா ஸ்னேக்குன்னு பேர் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தலை ப்ராடாகவும் நோஸ் அப்வர்டாகவும் டர்னாக இருக்கிறதுனால இதை ஹாக்னோஸ்ன்னு கூப்பிடுறாங்க. பலவித கலர்ஸில் இருக்கிற இந்த ஹாக்னா ஸ்னேக் மனுஷங்க பெனாமஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. பட் அதுதான் கிடையாது. இந்த க்யூட்டாண்டி ரெடேட்டர்ஸ் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக பலவித டாக்டிக்ஸ் வச்சிருக்கான். அதாவது பஃபேட்ற மாதிரி மண்டையை தூக்கி காமிக்கிறதும், பைப்பர் ஸ்னேக் மாதிரி ஹிஸ்ஸிங் சவுண்ட் கொடுக்குறதுலாம் வச்சிருக்கான். பட் இதுக்கெல்லாம் அசலாத பிரெடேட்டர்ஸ் கிட்டேருந்து ஒரு டாக்டிக்ஸை கற்று வச்சிருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா குப்புறப்படுக்கிறது. தட் மீன்ஸ் டெட் பாடியாக நடிக்கிறது. அப்போது அந்த பிரெடேட்டர்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, சீ தூப்போ அப்படின்னு சொல்லி போயிடும். நம்ம ஆளும் தப்பிச்சிருவோம் அதுங்கிட்டேருந்து. அமெரிக்காவில் இந்த ஹாக்னா ஸ்னேக்கை பெட்டாவே வளர்க்குறாங்க. ஒரு சீசனுக்கு 15லேருந்து 20 முட்டையிட்டு இருந்த ஹாக்னா ஸ்னேக் மைல்டாக வெனாமஸ் கொண்டது தான். பட் இதனால ரேட்ஸ் அண்ட் லிசார்ட்ஸை மட்டும் தான் சாப்பிட முடியுமே தவிர்த்து பேபிஸ்க்கும் பெட் அனிமல்ஸ்க்கும் எந்த வித பாதிப்பும் கிடையாது. அதனால தான் நம்மளால க்யூட்டாண்டி அழகாக